Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. 2025 டெல்லி செங்கோட்டை தாக்குதல் பின்னணியில் அல் கொய்தா அமைப்பு உள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயமுருகன். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்த தாக்குதலோட பின்னணியில் இருப்பது அல் கொய்தா பயங்கரவாத இயக்கம் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க அந்த அறிக்கையில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். கடந்த ஆண்டு நவம்பர் 10 செங்கோட்டை அருகே சென்று கொண்டிருந்த கார் வெடித்து சிதறியது. இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிச்சு. அந்த சம்பவத்தில் காரில் இருந்தவர் உள்பட ஒரு 15 பேர் உயிரிழந்து போனாங்க, பலர் காயமடைஞ்சாங்க. இது தொடர்பாக என்ஐஏ விசாரணையை தொடங்கிச்சு. டெல்லி, ஹரியானா, காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாமே ரைடு போச்சுது. குறிப்பாக ஹரியானாவில் இருக்கிற அல்பலாக் பல்கலைக்கழகத்திலையுமே ரைடு போச்சுது. இந்த சம்பவத்தில் என்ஐஏ கைது செய்த மருத்துவர்கள் எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இந்த சம்பவத்தில் மருத்துவர்கள் கைது அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இதன் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தியவர் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த உமர் நபி அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. உமர் நபி தான் அந்த காரை ஓட்டி சென்று தாக்குதலுக்கு திட்டமிட்டவர் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் என்ஐஏ தொடர்ச்சியாக விசாரணை செஞ்சுட்டு வருது. குற்றப்பத்திரிகையுமே டெல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறது. அதாவது 13 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறது. இந்த உமர் நபி இருக்கார்ல, அவருக்கு காஷ்மீரில் செயல்படுற அன்சார் ஹஸ்வத் உல் ஹிந்த் அப்படிங்கிற அமைப்புடன் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் என்ஐஏ தெரிவித்திருந்தது. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அல் கொய்தாவுடைய காஷ்மீர் கிளை அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அல் கொய்தா அப்படிங்கிறது பல கிளைகளாக செயல்படுகிறது. இதில் AQIS அப்படிங்கிறது இந்திய துணைக்கண்டத்துக்கான அல் கொய்தா அமைப்பாக இருக்கிறது. செங்கோட்டை கார் வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக தேசிய புலனாய்வு பிரிவு இந்தியாவில் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வருது. இந்த சூழலில் தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கடந்த 10 ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை தாக்கல் செய்தது யார் என்று பார்த்தால், சர்வதேச லெவலில் பயங்கரவாத அமைப்புகளோட செயல்பாடுகளை முடக்கக்கூடிய ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட்டை தாக்கல் செஞ்சிருக்கிறது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த தாக்குதலில் பின்னணியில் இருப்பது அல் கொய்தா பயங்கரவாத இயக்கத்தோட கிளை அமைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த தாக்குதல் அல் கொய்தா அமைப்பால் இன்னுமே ஒரு திறன்மிக்க தாக்குதலை, அதாவது ஒரு பெரிய தாக்குதலை நடத்த முடியும் அப்படிங்கிறத தான் காட்டுது அப்படின்ட்டு ஐநா அறிக்கை சுட்டி காட்டியிருக்கிறது. அல் கொய்தா பயங்கரவாத இயக்கம் முன்ன மாதிரி ஒரு பிராந்திய லெவலில் செயல்படாமல் சிறு சிறு கிளைகளாக செயல்படுகிறது அப்படிங்கிறதையுமே ஐநா ரிப்போர்ட் சுட்டி காட்டியிருக்கிறது. அதாவது சிறு சிறு கிளைகளாக செயல்படுவதால் அதனுடைய நிதி வலையமைப்பு மற்றும் ஆயுத சப்ளையை எல்லாமே பாதுகாப்பு முகமைகள் உடைப்பது அப்படிங்கிறது சவாலாக மாறுகிறது என்கிறதையுமே ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்கிறது. அதுபோக ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தென்கிழக்கு பிராந்தியங்களில் இந்த அல் கொய்தா அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவுமே அந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் மற்றொரு முக்கியமான தகவலுமே இருக்கிறது. அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகளில் தன்னுடைய செயல்பாட்டை அதிகரிக்க அல் கொய்தா முயற்சித்து வருவதாகவுமே அந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. அதாவது வங்கதேசத்தில் அல் கொய்தா தன்னுடைய செல்களை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தீவிரம் காட்டி வருவதாக ஐநா சொல்லியிருக்கிறது. இந்த அறிக்கையில் மற்றொரு எச்சரிக்கை தகவலுமே இருக்கிறது. அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் எல்லாமே அல் கொய்தா தன்னுடைய செல்களை வலுவாக்க முயற்சி செய்கிறது அப்படின்ட்டு அந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா வங்கதேசத்தில் அல் கொய்தா தன்னுடைய செல்களை வளர்க்க முயற்சி செய்கிறது அப்படின்ட்டு ஐநா தன்னுடைய அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்கிறது. இதுபோக தன்னுடைய ரசாயன ஆயுத திறனை அதிகரிக்கவும் அல் கொய்தா முயற்சி செய்வதாகவும், தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக அது வெற்றியாக கைகூடவில்லை என்றுமே ஐநா சுட்டி காட்டியிருக்கிறது. இப்போதைக்கு அல் கொய்தா செல் அமைப்புகளாக தன்னை வலுவாக்குவதும் வங்கதேசத்தில் தன்னுடைய கால்பதிக்க முயற்சி செய்வதும் இந்தியாவுக்கு மட்டுமல்ல தெற்காசிய நாடுகளுக்கே ஒரு பாதுகாப்பு வார்னிங் அப்படிங்கிறது தான் சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களுடைய எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.